ரீல்ஸ் எடிட் பண்ணும்போது நீங்கள் ஏதாவது பிஎன்ஜி வைப்பீங்க இல்லையா, அந்த பிஎன்ஜி ஜஸ்ட் நீங்கள் நார்மலாக ஸ்க்ரீனில் பேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு அவுட்லைன் எஃபெக்ட் கொடுத்து பேஸ்ட் பண்ணிங்கன்னா பார்க்கறது கொஞ்சம் ஆர்டினரியாக இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். ஃபர்ஸ்ட் நீங்கள் உங்கள் பிஎன்ஜி டைம்லைன் கொண்டு வந்துடுங்க. இப்போ இந்த பிஎன்ஜி தான் அவுட்லைன் கொடுக்கணும்னு வச்சுக்கோங்க. இப்போ இங்கே எஃப்எக்ஸ் டேபில் போயிட்டு பேப்பர் எட்ஜுன்னு சர்ச் பண்ணுங்கள். ஓகே, இங்கே வந்துருச்சா? இதை ட்ராக் பண்ணி இந்த பிஎன்ஜி மேலே ட்ராப் பண்ணுறேங்க. இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் வரும். இது நீங்கள் எப்படி அந்த அவுட்லைனாக மாற்றுறதுன்னா, இங்கே எட்ஜ் ரஃப்னஸ்ன்னு இருக்கா, இதை வந்து நீங்கள் ஃபுல்லாக கம்மி பண்ணுறங்க. ஃபுல்லாக கம்மி பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு அவுட்லைன் எஃபெக்ட் வந்துடும். இன்கேஸ் இந்த பார்டர் வந்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெருசாக வேணும்னா, இந்த இடத்துல பார்டர் இருக்கா, இதை வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணலாம். இது நீங்கள் ஃபுல்லாகவும் வைக்கலாம், பட் ஃபுல்லாக வச்சா இந்த மாதிரி ஆகிடும். இது நீங்கள் வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி வச்சுக்கலாம். இங்கே இருக்க கலரை கிளிக் பண்ணி உங்களுக்கு வேணுங்கிற கலரை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நான் மேபி ஒரு எல்லோ கலர் சூஸ் பண்ணி பார்க்குறேன். பார்த்தீங்களா, நம்ம நார்மலாக சும்மா நம்ம ரீல் ஆட் பண்ணுறத விட இந்த மாதிரி ஒரு அவுட்லைன் ஆட் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. அவுட்லைன் ஆட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அது ரீலில் சும்மா ஸ்டாட்டிக்காக வைக்காமல் இதுக்கு இன்னும் ஒரு சாஃப்டான ஷேக் அனிமேஷன் கொடுத்தா இன்னும் சூப்பராக இருக்கும். இன்கேஸ் உங்களுக்கு அந்த ஷேக் அனிமேஷன் எப்படி கொடுக்குறதுன்னு தெரியலன்னா கவலைப்படாதீங்க, நான் இங்கே மேலே ஐ பட்டனில் தரேன். அதுக்கு நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். அதுவும் ஈஸி தான். இந்த எஃபெக்ட் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் நான் எப்போ சொல்கிற காமெண்ட் டெம்ப்ளேட் உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா டிஸ்கிரிப்ஷனில் இன்ஸ்டாகிராம் லிங்க் இருக்குது, அங்கே டிஎம் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். உங்களுக்கு ஏதாவது டெடிகேட்டட் டுட்டோரியல் வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதுக்குன்னு ஒரு வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டான வீடியோ பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.